வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 40லேருந்து 60 வயதுடையவர்களுக்கு வந்திருக்க ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். ஸோ இந்த வீடியோ ஆதாரமானது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கீழ் செயல்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தொடர்பான ஒரு புதிய நிதி உதவி திட்டத்தை பற்றி விவரிக்கிறது. குறிப்பாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே பிஎஃப் கணக்கில் தொடர்ந்து பங்களிப்பு செய்து வரும் தொழிலாளர்களுக்கு 50,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதால் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற பயனாளிகள் 40 முதல் 60 வயது அடிப்படையில் உட்பட்டவராக இருப்பதோடு அவர்களின் மாத ஊதியத்தின் அடிப்படையில் உதவித்தொகையாக மாறுபடும் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் நிதி சலுகையை பெற தகுதியுள்ள விவசாயிகள், தமிழர்கள் அரசின் ரேஷன் அட்டையை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என நிபந்தனையும் வைத்துள்ளது. இந்த வங்கி கணக்கில் நேரடியாக பணம் அனுப்பப்படும். இந்த நடைமுறை வரும் மாதம் முதல் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என்று தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு 50% வரை ராயல்டி ஒரு ஜாக்பாட். மத்திய அரசு இதை பற்றின ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க நம்மளுடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. மத்திய அரசின் ஒப்புதல் ஊழியர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் இபிஎஃப் அமைப்பின் அதிகாரப்பூர்வமான ராயல்டி திட்டம். ஸோ அரசினுடைய ராயல்டி திட்டம், அரசின் அறிவிப்பு. நீண்டகால தலைமையில் விஜய் தலைமையிலான புதிய அரசு நீண்ட காலமாக இயங்கி மற்றும் இபிஎஃப் கணக்குகளை பராமரிக்கும் மக்களுக்கு 50,000 ரூபாய் வரை கணக்கு ராயல்டி இன்கம் அறிவித்துள்ளது. ஸோ இந்த இந்தியாவின் ஓய்வூதிய சேமிப்பு அமைப்பான இபிஎஃப் மூலமான தொழிலாளர்களின் எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கு. இறுதியா இதுல டிபிடி முறையில தான் இதுல பணம் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ யாருக்குங்க இந்த பணத்தை கொடுக்க போறாங்க? வயது வரம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 வயதிற்கு மேல, 50 வயதிற்கு மேல, 60 வயதுக்கு உட்பட்டு. அதாவது 40 வயதுக்கு கீழே இருந்தனா தகுதி கிடையாது, 60 வயதிற்கு மேல போனாலும் தகுதி கிடையாது. சரிங்களா? 40 முதல் 60 வயது வரை இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ராயல்டி இபிஎஃப்ல ராயல்டி தொகை உங்க அக்கௌண்ட்ல வரும். அரசு ஊழியர்கள், தனியார் துறை பணியாளர்கள், ஐடி பேட்ச், சிறு தொழில் செய்வர்கள், தற்பொழுது வேலை இல்லாதவர்களும் பழைய கணக்கு இருந்தால் இவர்களுக்கும் இது வரும். ஸோ இதுதான் இப்போ குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா நிறுவனம் 1, 2, 3 அப்படி எதுல வேணாலும் வேலைகள் மாறினாலும் ஒரே பிஎஃப் கணக்கு, ஒரே வங்கி 20 ஆண்டுகளாக தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்தா கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்டுக்கு 50,000 உங்க அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும். வேலைகள் மாறலாம், ஆனா பிஎம் கணக்கு மாறக்கூடாது. வேலை மாற்றங்கள் அனுமதிக்கப்படும். நீங்கள் பல நிறுவனங்களில் வேலை மாறி இருக்கலாம். ஒரே கணக்கு கட்டாயம். ஆனால் 20 வருடங்களில் உங்கள் பங்களிப்பு ஒரே இபிஎஃப் கணக்கில் மட்டுமே தொடர்ந்து வர வைக்கப்பட வேண்டும் என்பது உறுதியாக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் அடிப்படை சம்பளமும் கிடைக்கும் உதவித்தொகையும் என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய மாத அடிப்படை சம்பளம் 5,000 ரூபாய் இருந்தா உதவித்தொகை 30,000, 5,001 இருந்து 10,000 ரூபாய் இருந்தா 40,000, மாத சம்பளம் 10,000 ரூபாய்க்கு மேல இருந்தா 50,000. மிகப்பெரிய அளவுல ஒரு ஜாக்பாட் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் செயல்பட்டு கட்டாயம் இருக்க வேண்டிய 3 ஆவணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க வேண்டியது தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு. பயனாளிகள் அனைவரும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வழங்க செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் கார்டை வைத்திருத்தல் அவசியம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. 20 ஆண்டுகளாக தொடர்ந்து பயன்பாட்டில் உள்ள வங்கி கணக்கை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து பங்களிக்கப்பட்டு வரும் இபிஎஃப் கணக்கு இருக்கணும் அப்படின்றதும் இவங்க கட்டாயமா சொல்றாங்க. ஸோ அடிப்படை சம்பளத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இது எல்லாமே கொடுப்போம் அப்படின்றத தெளிவாக நமக்கு வழக்கிட்டாங்க. ஸோ தகுதிக்கான முக்கோணம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 to 60 வயது தான். ஸோ டிஎன் ரேஷன் அட்டை இருக்கணும், 20 வருட பிஎஃப் இருந்தால் தான் 50. இந்த மூன்றும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராயல்டி தொகை உறுதியாக கிடைக்கும். 20 வருட தொடர்ச்சியான பிஎஃப் கணக்கு உள்ளதா, தமிழ்நாடு ரேஷன் அட்டை உள்ளதா, 40 to 60 வயதுக்குள்ளாம இருக்கீங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ண மட்டும்தான் அந்த ராயல்டி அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத குறிப்பா சொல்றாங்க. ஸோ அடிப்படை சம்பளத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்த சரிபார்ப்பு இது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ அமலாக்கம் மற்றும் நேரடி வரி பணம் எப்போது வரும்? 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் அமல்படுத்த உள்ளது உறுதியாக தெரியுது. தகுதியான பயனாளர்களும் வங்கி கணக்கு இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக ராயல் தொகை உங்க அக்கௌண்ட்ல வர வைக்கப்படும். பயனுள்ள தகவல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.